இன்னைக்கு தமிழ்நாடு லெக்சிகோகிராஃபி நாள் என்னன்னு புரியல சொல்றேன். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்ட்ரி, இதுதான் வீரமாமுனிவருடைய இயற்பெயர். இட்டலியில பிறந்து வளர்ந்த ஒரு ஜெசூட் கிறிஸ்டியன் மிஷனரி சவுத் இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு வந்தார். வந்த இடத்துல தமிழ் மேல பற்றுக்கொண்டு தமிழ் மேல பணி செய்ய தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையோட ஒன்னா தானும் கலக்கணும்னு முடிவு செஞ்சார். அவர் கிறிஸ்தவ துறவியா இருந்ததால இந்திய துறவிகள் காவி உடையதான் அணிகிறாங்க அப்படின்னு சொல்லி தானும் காவி உடைக்கு மாறினார். நெல்லை, மதுரை, தஞ்சாவூர்னு பல இடங்களுக்கு போய் தமிழை ஆழமாய் படித்தார். அதன் பிறகு தமிழுக்கு எண்ணற்ற படைப்புகளை தந்தார். திருக்குறளை ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்து ஐரோப்பியர்களும் திருக்குறளை அள்ளி பருக வேண்டும் என்று அர்ப்பணித்தவர் வீரமாமுனிவர். திருக்குறள் மட்டுமில்லாமல் தேவாரம், திருப்புகளையும் மொழிபெயர்த்தவர். புனித ஜோசப்பின் கதையோடு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய தேம்பாவணியை எழுதினது அவர்தான். இப்படி தமிழ் நூல்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் அகராதிக்கு அரிச்சுவடை அமைத்து கொடுத்ததும் வீரமாமுனிவர் தான். முதல்ல தமிழ் சொற்களுக்கு லத்தீன் மொழியில விளக்கம் தந்த டிக்ஷனரி அவர் தான் ஃபர்ஸ்ட் வெளியிட்டார். அதுக்கப்புறமா தமிழ் சதுர அகராதி, தமிழ் லத்தீன் அகராதி, தமிழ் போர்ச்சுகீஸ் அகராதிகள்னு அகராதிகளை தொடர்ந்து வெளியிட்டு தமிழ் மொழியின் சிறப்புகளை, தமிழ் சொற்களின் சிறப்புகளை ஐரோப்பிய மொழிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் வீரமாமுனிவர். அவர் தமிழ் மொழிக்கு செய்த இந்த அர்ப்பணிப்புள்ள பணியை போற்றும் விதமாக அவர் பிறந்த நாளான நவம்பர் 8 தமிழ்நாடு லெக்சிகோகிராஃபி நாள் என்று 2019 அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அன்னையிலிருந்து நவம்பர் 8 நாம தமிழ்நாடு அகராதிக்கான தினம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.